ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபர்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒசூரில் இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைடில் நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 24/4/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நாளையோடய முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடைச்சது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் இந்த டேட்டுக்கு அப்புறமும் அந்த லிங்க் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, என்ன ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி வந்து 10,000 வந்து 15,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிருஷ்ணகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேல் ஒன்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் மட்டும் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் பிட்வீனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 20 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே ஓகே தான்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 24/4/2024 வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 years வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் தே வுட் கன்சிடர் ஃபார் பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 yearsல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து பர்மனன்ட் ஜாபில் வந்து உங்களை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸ் பின்னர், வேர் ஹவுஸ் பேக்கர், வேர் ஹவுஸ் பிக்கர், வேர் ஹவுஸ் குவாலிட்டி செக்கர், வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர், வேர் ஹவுஸ் ஒர்க்கர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரோல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி வந்து இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கில்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பற்றி பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி தான். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த போர்ட்டலில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வந்து ஆல்ரெடி இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த அப்ளிகேஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் வந்து இந்த போர்ட்டலில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 1 year ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.